ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம். இதில் பார்ட் 1ல் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி ஈ, பூ, கை ஆகிய எழுத்தை கவனிக்கிறப்ப இது எல்லாத்துக்குமே பொருள் உண்டு. இப்படி ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமையுது இல்லையா? ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அது பொருள் தர மாதிரி அமைஞ்சிச்சின்னா அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் மொத்தமாக 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. அதாச்சும் பவணந்தி முனிவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்தாகவும் மீதம் 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்து. தெரிந்து தொழிவோம். ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும். இந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கிறத மொத்தமாக நம்ம இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கு இதை கேட்பாங்க. ஆ பசு, ஈ கொடு, ஈனா ஈதல் கொடுக்கறது, அப்புறம் ஊ இறைச்சி, ஏகலைவன் சொல்லுவாங்கள்ல, அம்பு எழுதுறவங்கள அதை ஞாபகம் வச்சுட்டு ஏ அப்படின்னா அம்பு, ஐ தலைவன், அந்த தலைவன்லேயும் ஐ வருதா, ஐனா தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தி நெருப்பு, து தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே நேசம் அப்படி சொல்கிறோம்ல, நே அன்பு, நை சும்மா எதுக்கு நை நைன்ற அந்த மாரிலாம் நம்ம ஏதாவது பசங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா சொல்வோம்ல, அதுதான் நைனா இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மாமரம், மீ வான், மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், து உன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பகுபதம் பகாபதம். நன்றி, வணக்கம்.